ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹை நெக் ஒரு குர்த்தி, ஓகேங்களா. ஸோ அது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேக் வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்டு இது எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் குர்த்தி கட்டிங் வீடியோ இருக்குது. ஸோ அதோட இதை பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஹை நெக் சுடிதார் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட்டு கட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இதை வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன்னா, எப்படி வந்து ஹை நெக் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான், ஓகேங்களா. ஸோ நம்ம நார்மலாக எப்போவுமே பாடிஸ் மெஷர்மெண்ட் எடுத்து ட்ராஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ராஃப்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கட் பண்ணுறது வந்து வெறும் பேக் மட்டும்தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பேக் மட்டும் கட் பண்ணிக்கணும் ஹை நெக்கை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா. ஸோ பேக்கோட ட்ரேசிங்கை அப்படியே எடுத்து நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்துட்டு ட்ராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து பேக் மட்டும்தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு இதோட மெஷர்மெண்ட் என்ன, இதோட சைஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இதோட மெஷர்மெண்ட்டு, இதோட ப்ரொசீஜர் எல்லாமே ப்ராப்பராக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதில் வந்துட்டு வெறும் ஹை நெக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஆல்ரெடி நான் அதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்கை வந்து அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை நெக், நம்ம வந்து காலர் கிடையாது, இது வந்து ஹை நெக், ஹால்டர் நெக்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம ஃபேப்ரிக்லேயே தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், ஃபேப்ரிக்லேயே அப்படியே வளர்த்து விடணும், ஓகேங்களா. ஸோ அப்படி தான் வந்து ஹால்டர் நெக் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ பேக் வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச் லென்த்து, வித்தும் வந்து ஒரு 4.5 இன்ச்சே வச்சுக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு அந்த ஹை நெக் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்மளுக்கு சேம் ஒரே மாதிரி தான். நம்ம எப்பவும் போல் ஃப்ரண்ட்டில் வந்து கவர் தட்டு எடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கவர் தட்டு எடுத்துக்குவோம், ஓகேங்களா. ஆனால் அதை நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். மேலே மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம 4.5 இன்ச் ஒரு பாக்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம ஹை நெக்குக்கும் நார்மல் குர்த்திக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் அதை பார்த்துட்டு, நீங்கள் ஃபுல் குர்த்தி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும், தெளிவாக புரியும். இதை வச்சே நீங்கள் வந்து உங்களுக்கான சைஸுக்கு ஒரு ஹை நெக் ஹால்டர் குர்த்தி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ் டிராஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த கர்வ் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷேப் எடுக்கிறதுக்குலாம் இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ராடக்ட்டு டேக் பண்ணுறேன், ஸோ மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஸ்டிச்சிங் பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக நான் ஷோ பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வீடியோவுமே நான் வந்து போட்டிருக்கேன். சேம் எல்லாமே சேம், நீங்கள் நார்மல் குர்த்திக்கு என்ன பண்ணுவீங்களோ அதே தான். ஜஸ்ட் நம்ம அந்த ஹை நெக் வர இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வருமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து சேம். நம்ம நார்மல் குர்த்திக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் இதுலேயும் பண்ணுவோம். அதனால் நான் ஃபுல் வீடியோ வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடல, கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ மற்றபடி நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவாக இருக்கட்டும், கட்டிங் வீடியோவாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே மெஷர்மெண்ட்டு ப்ரொசீஜர் ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இதுக்கு முன்னாடி போட்ட நார்மல் குர்த்தி கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு லைனிங் போட்டு எடுத்துக்கலாம்.
மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா பேக் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்து வருது இல்லையா, ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஏன்னா துணி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு 2.5 தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. குர்த்தியோட கட்டிங் பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான். அதில் வந்து நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஒன் டைம் அந்த கட்டிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸில் நெக் வந்துட்டு கட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம காலர் கொடுக்க போகிறது கிடையாது. நார்மலாக நம்ம நெக்குக்கு என்ன ஃபோம் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே தான் வந்து நம்ம மேலே அந்த ஹை நெக்குக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக நெக்கோட லென்த் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. நெக்கோட வித் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கீழே ஒரு லைன் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ மேலேருந்து கீழே 4 இன்ச்சுக்கு ஓகேங்களா 4 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த காலர் வித்து வேணுமோ அந்தளவுக்கு நான் வந்து 1 வச்சுக்கிறேன் அதில். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அந்த ஹை நெக்கில் அந்த காலர் மாதிரி ஒரு ஷேப் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 1 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ கீழே வந்து இந்த 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்க லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கிறேன். அதனால் நம்மளுக்கு வந்து அது ஒரு கர்வாக க்ளோஸாக போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டைமண்ட் நெக் ஷேப் மாதிரி. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்வீட்டாட்டும் இல்லாமல் டைமண்டும் இல்லாமல் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு நெக் லைன் இது. ஸோ அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் கேன்வாஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 1 இன்ச் விட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட் இது. வந்து கஷ்டமாலாம் எதுவுமே கிடையாது. ஹால்டர் நெக் வந்து ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக எப்போவும் கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு தனியாக ஃபேப்ரிக்கில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நெக் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தனியாக கேன்வாஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஃபுல்லாக லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கேன்வாஸ் போட்டு இந்த மாதிரி இல்லாமல் நார்மல் நெக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லைனிங்லேயே கேன்வாஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஹை நெக்கு அதை க்ளோஸ் பண்ணணும், கன்சீல் ஃபினிஷில் வரணுன்றதுக்காக நம்ம வந்து தனியாக ஃபேப்ரிக்கில் வந்துட்டு கேன்வாஸை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி செப்ரேட்டாக கேன்வாஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸ் பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா. நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான அந்த 1/4 இன்ச் மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். அந்த ஜக்கா பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வரையும் வந்து 2 ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸஸாக இருக்க அந்த காலர் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு ஷோல்டரை மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஷோல்டர் வந்து நம்ம இப்போ 2 சைடும் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு இன்னொரு ஸ்டிச்சுமே நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம இந்த 2 சைடும் ஓகேவா நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, ஸோ அந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு டீஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரெண்டு கேன்வாஸும் எந்த இடத்துல மீட் ஆகுதுன்றது.
ஓகேங்களா. இதில் வந்து முன்ன பின்ன லூஸ் வரக்கூடாது. லூஸ் வந்துச்சுன்னா நெக் அசிங்கமாகிடும். கரெக்டாக எங்கே வந்து உங்களுக்கு மீட் ஆகுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஃபேப்ரிக் விட்டுட்டு எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி, லூஸ் இல்லாமல். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். லூஸ் எதுவும் வரக்கூடாது. லூஸ் வந்துச்சு அப்படின்னா நெக் வந்துட்டு நம்மளுக்கு அசிங்கமாயிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த லூஸ் மட்டும்தான். அந்த லூஸ் இல்லாமல் வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த 2 கார்னர்லேயும் ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா அது ஈஸியாக திரும்பி கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இப்போ பேக் சைடில் திருப்பி நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி இப்போ நான் ஸ்டிச் போடுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் போட்டு வர வேண்டியதான். ஸோ அந்த ஜக்கா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரையும் தான் இந்த ஃபோல்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அந்த நம்ம கரெக்டாக அந்த நாட்ச் போட்டிருக்க இடம் வரையும் வச்சுட்டு நம்ம வந்து பேலன்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுலேருந்து இந்த சென்டர் வரையும் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் நெக்கு திருப்புவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் ஸ்டிச் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான கட்டிங், ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு குர்த்தி. இது காம்ப்ளிகேட்டான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பின்னாடி வர அந்த காலர் கிட்ட வந்துட்டு லூஸ் இருக்கக்கூடாது. லூஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். லூஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இதில் கிடையாது. ரொம்பவே ஈஸியான ஒரு குர்த்தி. அதே மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கும், நீட்டாக இருக்கும், ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி குர்த்திலாம் வியர் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம நெக்கை திருப்பியாச்சு. நெக் வந்து எப்போவும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, டாப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு டாப் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து போட்டுக்கோங்க. நெக்கை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து எப்பவும் போடுற மாதிரி நம்ம வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது பிளைன் கிளாத்லலாம் தைச்சிங்க அப்படின்னா இந்த நெக் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு சூப்பராக ட்ரெண்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ப்ரொஃபஷ்னலாகவும் ஒரு லுக் கொடுக்கும். ஒரு கிளாஸாக இருக்கும் இந்த ஹால்டர் நெக் டாப் வந்துட்டு. ஓகேங்களா. நீங்கள் ஷால் வியர் பண்ண தேவையில்ல, சூப்பராக இருக்கும் இது வந்து சீரியஸாக. ஆனால் அது வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம். ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பின்னாடி அந்த லூஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் போட்டிருக்கும் போது. ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பேக்கில் வந்துட்டு நம்ம கீழே மட்டும்தான் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இப்போ வந்து மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பின்னாடி வந்துட்டு எக்ஸஸ் இருக்கும், அதை வந்துட்டு ஒரு 1 இன்ச் கேப் விட்டு நம்ம ஆல்ரெடி தைச்சிருப்போம் பார்த்தீங்களா பேக்கில், ஸோ அது மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 1 இன்ச் கேப் விட்டுருக்கேன். ஓகேங்களா. நெக்கு கிட்ட ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இப்படி ஸ்டிச் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். அது இன்னும் நீட்டாக இருக்கும், ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் டாப் ஸ்டிச் போடாமல் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சில் ஸ்டிச் போடாமல் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு லுக் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டிச் போடுறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக இருக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஹால்டர் நெக் வந்து ஸ்டிச் பண்ணோம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நெக் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக அதில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஐ பட்டனில் அதோட லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபுல் குர்த்தி தைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி அடுத்தடுத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணுறது, பாட்டம் ஜாயின் பண்ணுறது, அது மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன்.
உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு, இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.